இதிலிருந்து அவங்களோட உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் டிராவலில் தான் இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி அளவில் தான் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட உடலை கைப்பற்றி இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல பார்த்தவங்க வந்து அந்த பொண்ணுனால ஓட்ட முடியாமல் டிரைவர் சீட்டை கொஞ்சம் சாய்ச்சு அப்படியே தலை சாஞ்சு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். வாயிலெல்லாம் நுரத்தல் இருந்துச்சு, பேச்சு மூச்சு இல்லாமல் இந்த பொண்ணு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆம்புலன்ஸுக்கும் போலீஸ்க்கும் அவங்க பெற்றவங்களுக்கும் தகவல் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கார் நின்று இந்த இடத்துல இருந்து தான் அவங்க கன்சியூம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வண்டி ஓட்டிட்டு போக முடியாத நிலையில தான் அவங்க பாதியிலேயே காரை நிறுத்திட்டு அப்படியே சாஞ்சு சரிஞ்சிருக்கணும். கோயிலுக்கு போறேன்னு சொன்ன பொண்ணு நடு தெருவில் நின்று, அதாவது அந்த ரோடே காடு மாதிரி இருக்கு, அங்க ஓரமா நின்று ரொம்ப நேரமா அழுதுகிட்டு யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நேர்ல பார்த்த சிலர் நம்ம கிட்ட சொன்னாங்க. அதுக்கான பதிவுகளையும் பாருங்க. கார் நின்று இருந்தது சொல்றாங்களாம். ஓ சரி சரி, அங்கே நின்று பேசிட்டு இருந்துச்சு. அங்க நின்றுட்டு கார் கொட்டு நின்றுட்டு அத்தனை பேருக்கு போன் அந்த ரோட்ல இருந்து பிரியிற இடத்துல கம்பெனியோட சைடு கேட்டுக்கிட்ட அந்த நெகில் நின்று பேசிட்டு இருந்துச்சு. இந்த வழியா தான் கார் போயிருக்குது. பணக்கார ஒரு தோட்டம் வாங்கும்போது அதுக்கு நின்று அழுதுட்டு இருந்துருக்கு.